வந்தாலும் பரவாயில்ல. அப்படி நீங்க இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் எப்படி அப்படின்னு. இப்போ அது சூரியனா வந்தா என்ன, சந்திரனா வந்தா என்ன, செவ்வாய் பகவானா வந்தா என்ன அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கணும். புரியுதுங்களா? இப்ப சூரியனா வந்தா எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரேவதி நட்சத்திரம் அப்படி எண்ணி வந்து நீங்க எந்த நட்சத்திரத்துல பாவத்துல நிக்குதோ அதுல இருந்து 6வது நட்சத்திரக்கூடிய கிரகம். இப்போ கார்த்திகைனா சூரிய பகவான் வருவாரு, ரோகிணினா சந்திர பகவான் வருவாரு, மிருகசிரிஷம்னா செவ்வாய் பகவானா வருவாரு. அப்ப நட்சத்திரத்தோட அடிப்படை உங்களுக்கு தாராளமா தெரியும். இல்லைன்னா சொல்லுங்க, நட்சத்திரத்தோட அடிப்படை நான் சொல்றேன், அதை எழுதி கூட நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா, சரி இப்ப நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சூரியனுடைய நட்சத்திரம் வந்தால், நம்ம வந்து ராகுவுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டோம். அடுத்தது 6வது நட்சத்திரமாக சூரியன் இருந்தால் என்ன கோயில்கள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, திருவண்ணாமலை. திருவண்ணாமலை நிறைய விஷயத்துக்கு வருது. திருவண்ணாமலைக்கு போனா என்னெல்லாம் தீரும்? நம்ம கர்மா தீரும். சரிங்களா? எல்லா விதமான முன்னோர்களுடைய செய்த கர்மாக்கள், இப்ப இருக்கக்கூடிய பிறவி கர்மா, நம்ம வந்து பிறக்க போகக்கூடிய ஒரு கர்மா, அனைத்துமே தீர்க்கக்கூடியது வந்து திருவண்ணாமலை. அங்கதான் வந்து அக்னி தேவன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அண்ணாமலை உண்ணாமலையாருடைய கோயிலுக்கு தான் நிச்சயம் நீங்க போயிட்டு வரணும். அங்க போகும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 6ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க போய் அந்த கோயிலுக்கு 6 தீபங்கள் ஏற்றணும். 6 தீபங்கள். புரியுதுங்களா? கண்டிப்பா ஒரு வெத்தலையில 6 தீபங்கள் ஏற்றி வழிபட்டுட்டு தான் அந்த கோயிலுக்குள்ள நீங்க போகணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்க வீட்டுக்கு வரும்போது வீட்டுல 6 தீபம் ஏற்றணும். இது வந்து எல்லா ராசினருக்குமே உகந்த ஒரு விஷயம். அந்த ஒரு கோயிலுக்கு போறீங்க, 6 தீபம். கோயிலிருந்து வீட்டுக்கு வந்தா 6 தீபங்கள் நிச்சயம் நீங்க வந்து அதை கொடுத்துட்டு தான் வரணும். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த கோயில், ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் 2 கோயில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, அடுத்தது வந்து பாஸ்கரேஸ்வரர் மங்கள நாயகி. பாஸ்கரேஸ்வரர் சூரியனுக்கே இன்னொரு ஒரு கோயில் இருக்கு. பாஸ்கரேஸ்வரர் மங்கள நாயகி. சரிங்களா? இத வந்து நீங்க போட்டு பாருங்க. பரிதியப்பர் ஆலயம் தஞ்சை அருகில இருக்கு. பரிதியப்பர் ஆலயம், இதெல்லாம் வித்தியாசமான கோயிலே. மறுபடியும் சொல்ற, பாஸ்கரேஸ்வரர் மங்கள நாயகி, பாஸ்கரேஸ்வரர் சுவாமி மங்கள நாயகி, பரிதியப்பர் ஆலயம், இதுக்கு பேரு. தஞ்சை அருகில இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இந்த கோயிலும் நம்ம திருவண்ணாமலை தான் சூரியனுக்கு அதிபதி. புரியுதுங்களா? அப்ப நீ யாருமே வந்து இதுவரைக்கும் என்னது பாஸ்கரேஸ்வரர் மங்களநாயகி கொடுத்துருக்கவே மாட்டாங்க. புரியுதுங்களா? அந்த கோயிலுக்கும் நீங்க போயிட்டு வரணும். இந்த 2 கோயிலுக்கும் நீங்க எப்ப முடியுதோ அதை நீங்க வந்து நிச்சயம் போகணும். அடுத்தது சந்திர பகவான் உங்களுக்கு என்னது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்துல 6 8 அதிபதிகள் வந்துட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நோட் பண்ணிக்கோங்க. தேனுபுரீஸ்வரர் பட்டீஸ்வரர் கும்பகோணம் அருகில். தேனுபுரீஸ்வரர் பட்டீஸ்வரர் கோயில் வந்து கும்பகோணம். அதே பார்த்தீங்கன்னா கோவை மக்கள் பட்டீஸ்வரர் எங்க இருக்காருங்க? பேரூர் அருகில். கோவை வந்து பேரூர் அருகில் பட்டீஸ்வரர் இருக்காரு. இன்னமும் அதுல இருக்கக்கூடிய ரகசியங்களோ அற்புதங்களோ இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அவ்வளவு அற்புதங்கள் இருக்கு. சிலை வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கல்ல வந்து செயின் தொங்குறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பழைய ஆலயங்கள்ல தான் இருக்கு. அதுல வந்து கோவை மாவட்டத்துல இருக்கக்கூடிய பேரூர் பட்டீஸ்வரர் கோயில வந்து இன்னும் ரொம்ப சிறப்பு. அதெல்லாம் வந்து முன்னோர்களுடைய ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் அங்க போய் நம்ம கழிக்க, நல்ல விஷயங்களை ஏற்படுத்திக்கிட்டு தீயதெல்லாம் நாங்க கழிக்கிறதுக்கு நிறைய அங்க வந்து யாகங்கள் எல்லாமே நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. மோட்சஸ்தானமும் அங்க இருக்கு. மோட்சஸ்தானமும் அங்கதான் நம்ம இருக்கு. சரிங்களா? தர்ப்பணம் கொடுக்கறது, எல்லா திதி கொடுக்கறது, எல்லா விஷயங்களும் அந்த கோவை பட்டீஸ்வரர் கோயில்ல இருக்கு. அப்ப சந்திர பகவான் வந்தாருன்னா என்ன பண்ணணும்? நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு நிச்சயம் 6 விளக்கு, கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி 6 விளக்கும், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுல ஒரு 6 விளக்கும் நீங்க போட்டுட்டு வரும்போது
உங்களுக்கு நிச்சயம் நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நம்ம செவ்வாய் பகவானை பார்த்துடலாம். செவ்வாய் உங்களுடைய 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ செவ்வாயோடைய அவர் எந்த நட்சத்திரத்துல இருந்து அதுல இருந்து எண்ணி வரணும். இப்ப நான் சொல்றது இப்ப அஸ்வினியில இருந்தா அஸ்வினியே ஒண்ணுதான். நீங்க பரணிங்கிறத ஒன்னாக்கிக்க கூடாது. பரணிங்கிறது 2. ஓகேவா? உங்களுக்கு யாருக்காவது இந்த சந்தேகம் இருந்தால் நான் சொல்லிட்டேன். அஸ்வினி தான் 1. இப்ப பரணியில இருந்துச்சுன்னா பரணி தான் 1. அப்படி எந்த நட்சத்திரத்துல அவர் கிரக நிலையில இருக்காரோ அந்த நட்சத்திரத்துல இருந்து 6வது நட்சத்திரத்துடைய கிரகம் அது எதுவாக இருந்தாலும் அவருடைய கோயிலுக்கு நம்ம போகணும். அதுல நம்ம சூரியனை சொல்லிட்டோம், சந்திர பகவானை சொல்லிட்டோம், முதல் எக்ஸாம்பிள் கொடுத்தது ராகு பகவானையும் சொல்லிட்டோம். இப்ப நம்ம அடுத்ததா என்ன வந்திருக்கோம் அப்படின்னா செவ்வாய் பகவானுக்கு வந்திருக்கும். இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது நம்மளுக்கு வீரியம், தைரியம். ஒரு ஜாதக கட்டத்துல செவ்வாய்க்கு பலம் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா செவ்வாய் சரி சேர்ந்தா பலம் அதிகமா அப்படின்னா அங்க பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அப்ப செவ்வாய் தான் ஒருத்தருக்கு தைரியத்தை கொடுக்கறது, பலத்தை கொடுக்கறது, வீரியத்தை கொடுக்கறது, ரத்தத்தை சுத்தம் பண்ணி கொடுக்கறது. ஒரு இப்ப எல்லா வண்டியும் ஓட்டுறாங்க, ரொம்ப பலமா ஓட்டுறாங்க, ரொம்ப ஒரு மாதிரி டேலண்டா இருக்காங்க அப்படின்னா அந்த செவ்வாய் ஆதிக்கம் இல்லைன்னா டேலண்ட் அங்க வர. ஒரு டேலண்ட் பர்சன் அப்படின்னா செவ்வாயும் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? அப்படி செவ்வாயோடைய அமைப்புல ஏதாவது முடங்கி இருந்தால் நம்ம எங்க கோயிலுக்கு போகணும் அப்படின்னா முருகன், உங்களுக்கு முருகனுடைய ஆலயம் திருப்பரங்குன்றம், முருகனுடைய ஆலயம் திருப்பரங்குன்றத்துக்கு போகணும். அடுத்தது மயிலம் முருகன் ஆலயம் திண்டிவனம் அருகில், மயிலம் முருகன் திண்டிவனம் அருகில். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சும்மா நான் பார்க்குறேன், நான் இதை எனக்கு அடுத்தது ஃபோன் பண்ணிட்டு என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்பீங்க. இதெல்லாம் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி எக்ஸாம்பிள் சொல்ல, என்னுடைய ஜாதகத்துல நான் என்னென்ன இருக்குன்னு பார்த்து தான் சில விஷயத்த கொடுத்துருக்குனே ஒழிய நிறைய கிளைண்ட் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, மேடம் பாருங்க அவங்களே படிக்கிறாங்க, சூரியன் சிம்மத்துல நல்லா இருக்கு மேடம், ஆனா எதுவும் வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? அப்ப இந்த விதமான சூட்சமல நம்ம சில விஷயங்களை எடுத்து இதுக்கு போயிட்டு வாங்க, இதுக்கு விளக்கு போடுங்க, இதுக்கு நீங்க ஏதாவது பிரார்த்தனை பண்ணுங்க நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்படி திருப்பரங்குன்றம், அடுத்தது மயிலம் முருகன் ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னா திண்டிவனம் அருகில். இந்த 2 கோயிலுமே முருகனோட, எப்பவுமே செவ்வாய்னு வந்தாவே முருகனுடைய ஆலயம் வந்துடும். புரியுதுங்களா? அங்க 6 விளக்கு. 6 செவ்வாய் பகவானுக்கு என்ன 6 ரொம்ப ஒரு விசேஷம் அப்படின்னா கார்த்திகை பெண்கள். அப்ப 6 கார்த்திகை பெண்களுக்கு உகந்தத கிருத்திகை நட்சத்திரம். ஓகேங்களா? அப்ப அந்த கார்த்திகை பெண்களை பலப்படுத்தவும் அவர்களுடைய ஒரு நம்மளோட வாழ்க்கையில நல்ல ஒரு வளம் பெற செய்யக்கூடிய கார்த்திகை பெண்கள் தான் நிச்சயம் அவங்க இருக்காங்க. ஒரு பெண்ணோடைய ஜாதகத்துல நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியதே பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான். நல்ல கணவன், நல்ல வீடு, நல்ல வசதி வாய்ப்புகள், கௌரவம். மெயினான விஷயம் என்ன, இந்த சூரியனை விட செவ்வாய் தான் கௌரவம் அதிகம். ஓகேவா? அப்போ அடுத்தது மயிலம் முருகன் ஆலயம் திண்டிவனம் அருகில். நோட் பண்ணிட்டீங்களா? நம்ம அடுத்த ஒரு கிரகம் என்ன பண்ணிடுறோம், புதன் பகவான். புதன் இப்போ ஒரு இதேதான் திரும்பவும் சொல்றேன். ஒரு ஜாதக கட்டத்துல 6-8 இடங்கள்ல ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் எந்த சாரத்தில் இருக்கோ அந்த சாரத்துல இருந்து நட்சத்திரம், ஒரு நட்சத்திரம் தான் சாரம்னு சொல்லுவோம், அதுல இருந்து 6வது நட்சத்திரம் எதுவோ அது புதனாக இருந்தால் நம்ம என்ன விதமான ஒரு கோயிலுக்கு போனா நம்மளுக்கு நிவர்த்தி ஸ்தானம். இந்த நிவர்த்தி ஸ்தானம் கூட அவ்வளோ சீக்கிரம்லாம் நம்ம அந்த இடத்துக்கு போயிட முடியாது. சில தடங்கல்கள், சில விதண்டாவாதங்கள், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கு. ஓகே, அதைய மீறி போகிறவங்களுக்கு தான் இன்னும் ரொம்ப பலம். ஒருத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கீழ்மட்டத்துல இருக்காங்க, திடீர்னு ஒரு கடை வச்சா ரொம்ப மேல வந்துட்டாங்க. அவங்க இயற்கையாவே சில விஷயத்துக்கு போயிருப்பாங்க, அவங்களை அறியாமலே அந்த கோயிலுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, வாங்கப்பா இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கெல்லாம் போகிறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும், நம்மளுடைய கர்மாக்கள் தீரணும், அப்படின்னா தான் அந்த கோயிலுக்கு நம்ம போக முடியும். ஓகே, அப்படி புதன் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள், திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோயில். சரிங்களா?
அடுத்தது கூடலழகர் பெருமாள் கோயில் மதுரை மாவட்டத்துல. ஃபர்ஸ்ட் கோயில் என்னது? திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோயில். அடுத்தது கூடலழகர் பெருமாள் ஆலயம் எங்க இருக்குன்னா மதுரை மாவட்டத்துல. இந்த 2 கோயிலுமே புதன்னா யாரு? பெருமாள். அது எப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. என்னென்ன கிரகமோ அந்த கிரகத்துக்கு உண்டான கடவுளை கொடுத்துட்றாங்க. இப்ப நம்மளா எடுக்கிறது இல்லை இல்லையா? அப்போ அந்த கடவுள்கள் நம்ம இவங்களுக்கு இதுதான் நிச்சயிக்கப்படுறது அப்படிங்கிறத. இப்ப சூரியன்னா யாரு? சிவன் தான். சூரியன் தான் முதன்மை. அப்போ அவங்களுக்கு வந்து சிவபெருமான் வந்துடுது. சந்திரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் வந்து அம்மன் இருக்கக்கூடியதும் சிவபெருமான் இருக்கக்கூடிய ஆலயமா வந்தது. இப்படி நீங்க நோட் பண்ணீங்கன்னா அபூர்வங்கள் நிறைந்த ஒரு உலகம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப புதன் பகவானுக்கு திருக்கண்ணபுரம், அடுத்து கூடலழகர் பெருமாள் கோயில் வந்து மதுரை. ஏங்க சார் கட் ஆயிடுச்சா? இவ்வளவு நேரம் ஒன்றும் ஆகலையா? என்னாச்சு? இப்ப நான் பேசுறது சரியா இருக்கா? எதுவும் கட் ஆகல?